அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 2, 2026 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமர் படிச்சுக்குங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு மாசமா வீடியோ போட முடியல. கொஞ்சம் பர்சனலாக நம்ம ஊருக்கு போயாச்சு. இனிமேல் கண்டினியூவாக வீடியோ வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 23,262ல நம்மளுக்கு வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு. அப்போ நம்ம நிஃப்டி க்ளோஸிக்கும் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் க்ளோஸ் வந்து கேப் டவுன் க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா இப்போ கேப் டவுன் ஆகுறாங்க அப்படின்னா மார்க்கெட் எங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ கீழே வராங்க அப்படின்னா 250ல் நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த S2 இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவேஸ் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அப்போ 23,200ங்கிறது 217ம் 200 வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம பார்க்கணும். ஓப்பனுக்கு மேலே ஓப்பனுக்கு கீழேயான்னு பார்க்கணும். ஓப்பனுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா ரேஞ்ச் வந்து இந்த லோ டு ஹை நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து ஒரு 200 பாயிண்ட் அவரேஜாக கொடுக்கணும். அப்போ கொடுக்குறாங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் கேண்டில் ஹை லோ மார்க் பண்ணிவிட்டு இந்த ஹையும் லோவும் பிரேக் பண்ணுறப்போ இந்த இடத்துல உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகுதா கீழே போகுதான்னு நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த 15 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணணும். அது இல்லாமல் இப்போ இந்த 23,200ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவர் சார்ட்டில் நம்ம பார்க்கலாம். இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துக்குலாம் வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் சார்ட். 1 ஹவர் சார்ட்லேயும் நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கிறாங்க. இப்போ ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வரப்போ எதெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த 23,315ம் 23,262 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு S2 வந்து 23,200ல் வர்றப்ப இந்த இடமும் நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ரிவேஸ் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இந்த 23,200லேருந்து திரும்புறப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்போ 23,200 கால் அண்ட் புட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு வேளை லைவ் மீட்டிங் பண்ணிவிட்டு புட்டோட ஹைக்கு மேலே கால் இருக்கிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். லைவ் மீட்டிங் பண்ணிவிட்டு 2 பேரும் சந்திச்சுட்டு புட்டோட ஹைக்கு மேலே கால் இருக்கிறாங்க அப்படின்னா காலோட லோ அதுதான் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு இம்பேக்ட் கீழேருந்து மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. இதையும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கிங்க. 1 ஹவர் சார்ட்டில் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எபோ மேலே போனால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இல்லை அதர்வைஸ் கீழே வந்துட்டு மேலே போகிறாங்க அப்படின்னா இப்போ 23,200லேருந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கிறப்ப 23,200 வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனை போயிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு திருப்பி கீழே வராங்க. கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போ இதோட ஐவி பார்ப்போம். ஐவி பார்த்தீங்கன்னா கால் சைடு வந்து நம்மளுக்கு 20ம் புட் சைடு வந்து ஒரு 14 நம்மளுக்கு இருக்கிறாங்க. அப்போ லைவ் மார்க்கெட்டில் இது 10க்கு கீழே வராங்களா இல்லை 10க்கு 15க்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னாவே நல்ல ஒரு இம்பேக்ட் மார்க்கெட் மேலேயும் கீழேயும் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இல்லை 10க்கு கீழே 5லாம் வந்துட்டாங்க ஸ்டார்டிங்கில் அப்படின்னா ஒரு சைடுவே மார்க்கெட்டாக போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதையும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 23,250 காலன் போட்டு நம்ம இன்னைக்கு வாட்ச் பண்ணுவோம். 23,250 கால் ஸ்ட்ராங் சப்போர்ட் எதெல்லாம் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா 26ம் 20ம் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ இங்கேருந்து மார்க்கெட் இந்த ஸ்ட்ரைக் 23,250 கால் இங்கேருந்து ரிவேஸ் ஆகுறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். அப்போ ரிவேஸ் ஆகினா எதை வச்சும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குன்னா நம்மளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட் 50, செகண்ட் டார்கெட்டு ஒரு 80 போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. இதையும் வாட்ச் பண்ணி பாருங்கள். லைவ் மார்க்கெட்டில் இந்த 23,250 கால் 26ம் 20ம் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துக்கு வரப்போ உங்களுடைய இந்த ஸ்ட்ரைக்குக்கு இந்த இடத்துல உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா
நம்மளுக்கு இந்த 1 ஹவர் சார்ட்லயும் இந்த இம்ப்ளைடு ஆர்டர் 20ம் இருக்கிறப்ப இதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. லைவ் மார்க்கெட்ல 15க்கு மேல இருக்கிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பாக்ட், மேலேயும் கீழேயும் மார்க்கெட் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். இல்ல 10க்கு கீழே 8, 5லாம் வந்துட்டாங்கன்னா சைடுவே மார்க்கெட்டா இருக்கும். அதனால கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா ட்ராக் பண்ணுங்க. இன்னைக்கு இதுல 0 to ஹீரோ இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி, இன்னைக்கு 0 to ஹீரோ வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது நிஃப்டியில. அப்ப ஏடிஎம்மும் ஓடிஎம்மும் நம்மளுக்கு 0 பண்ணிடுவாங்க. ஐடிஎம் கொண்டு தான் மதிப்பு இருக்கும். அப்ப இன்னைக்கு ஐடிஎம்மா யார் இருக்காங்க அப்படின்னா, இது இப்போ 23,300ல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டாவே ஐடிஎம் கால் 23,300, 23,250, 23,200லாம் ஐடிஎம் காலா இருக்கிறாங்க. அப்ப 23,200க்கு மார்க்கெட் வரப்ப 23,200 வந்து ஏடிஎம் ஆகி திருப்பி ஐடிஎம்மா மாறுறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நல்ல ஒரு இம்பாக்ட் கிடைக்கும். அப்ப 23,250 ஐடிஎம்மா இருந்து ஓடிஎம்மா மாறிடுவாங்க. அப்ப அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்ப எந்த பிரைஸ்ல இருந்து எந்த ரேஞ்ச்ல இருந்து அவங்க போவாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனா நம்மளுடைய கான்செப்ட் பிரகாரம் இந்த 20ம் 26ம் இந்த ஸ்ட்ரைக்கு 23,250க்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு. இதை செக் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.